ஆண்டவர் ரட்சகமாய் இயேசு நாமத்தினால ஒவ்வொருவரையும் இந்த பைபிள் டாக் நாங்கள் வரவேற்கிறோம். हमारे प्रभु यीशु मसीह के नाम से आप सबको इस बाइबल टॉक के प्रोग्राम में स्वागत करते हैं। வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. परमेश्वर हमारी आंखें खोले ताकि हम पवित्र शास्त्र की हर एक अद्भुत कामों को बातों को देख सकें। அவர் நல்லவர், அவருடைய தயவு என்றும் क्योंकि वो भला है, उसका अनुग्रह हमेशा के लिए है। இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிறார். इस पूरे महीने तक प्रभु ने हमें अद्भुत रीति से चलाकर आए। ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். एक नई महीने के अंदर हम प्रवेश करना चाहते हैं। நிறைய கேள்விகள் நம்ம மனதில் எழும்பலாம். हमारे अंदर कई सवाल उठ सकती हैं। இத்தனை மாதங்களா எப்படியோ நம்ம கடந்து விட்டோம். किसी तरह सारे इतने महीनों को तो हमने पार कर आ गया। அட்லீஸ்ட் இந்த புதிய மாதமாவது நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதம் கிடைக்குமா என்ற கேள்வியோட வந்திருக்காங்க. हमारे अंदर ऐसा सवाल उठती होगी कि कम से कम क्या इस नए महीने में मेरे लिए कुछ नई बातें हो सकती है। நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. हमारी आशा को कभी खोना नहीं, நம்மை கரப்பிடித்து நடத்தின தேவன் क्योंकि जिसने हमें हाथ पकड़कर चलाया இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். वो परमेश्वर आगे भी हमें चलाने के लिए काफी है। காகங்களை கொண்டு போஷித்த தேவன் நம்முடைய தேவன். उन्होंने कौवे के द्वारा खिलाया। 5 அப்பம் 2 மீன் பல ஆயிரங்களுக்கு அவர் போஷித்து ஆசீர்வாதமாய் மாற்றி 5 रोटी 2 मछलियों को कई हजार लोगों को प्रभु ने खिलाया। அவர் நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. जो उनके ऊपर आशा रखते हैं उन्हें प्रभु कभी नहीं छोड़ता है। ஒவ்வொருவருமாய் ஆவி ஆத்மா சரீரத்தை மீண்டுமாய் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். हम हर एक व्यक्ति अपना प्राण देह आत्मा को प्रभु के हाथों में समर्पित करें। क्या ஆண்டவரே இந்த வேளையிலே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். हे खुदावन, इस समय हम हर किसी को हम अर्पण करते हैं। எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறார். हमें आशीष कर। இவ்வட்டுமாய் நீர் வழிநடத்தின தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. अभी तक आप हमें चलाया है प्रभु, धन्यवाद। நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. हमारी आशा तुझ पर ही है, நீரே எங்களை அழைக்கலாம். क्योंकि तू ही हमारा शरण स्थान है। நீரே எங்களை அழைத்தவர் ஐயா. तू ही हमें बुलाया है, எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் ஐயா. हमारे लिए वायदाओं को दिया है। அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறதப்பா. वो वायदा में जीवित और सामर्थ से भरी है। அப்படியாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். वैसे हम विश्वास करते हैं। ஆசீர்வதிப்பீராக. हमें आशीष कर। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से खुदावन, ஆமென். आमीन, आमीन, हालेलुया। Moments like this, I sing out your song. I sing out your love song to Jesus. In moments like this, I lift up my hands. I lift up my hands to the Lord. In moments like this, I sing out your song. I sing out
Fill our hearts, Lord. Yes. Can we all together? Amen. We welcome you, all the hosts. Oh yes, Lord, come and fill us, oh Father. Yes. Take us to the place, oh, where Jesus is there. இயேசுவே அவர் வழி. ஆமென். அவரே சத்தியம். அவரே நம்முடைய ஜீவனாயிருக்கிறார். ஆமென். भला प्रभु, वो कितना सामर्थ्य है। आमीन। आइए उसकी आराधना करें। पवित्र परमेश्वर, वो हमारा सृजनहार है। आमीन। उसकी आराधना करें क्या?
तेरी आराधना करते हैं खुदा यीशु। ஒரு சில ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோமா? इस वक्त हम ऐसे कई लोगों के लिए हम प्रार्थना करें क्या? விசேஷமாக எல்லா மருத்துவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். श्रेष्ठता से हम डॉक्टर्स के लिए प्रार्थना करें। ஒவ்வொரு ஸ்டாஃப் நர்ஸுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். हर एक नर्सेस के लिए प्रार्थना करें। ஒவ்வொரு அந்த மருத்துவ துறையில ஒர்க் பண்ணுற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். हर एक व्यक्ति जो उस अस्पताल में जो काम करते हैं उन हर एक के लिए हम प्रार्थना करें। போலீஸ்க்காக நான் ஜெபம் பண்ணுவோம். पुलिस लोगों के लिए हम प्रार्थना करें। தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். जो सफाई की जगह पर कार्य करते हैं हर एक व्यक्तियों के लिए प्रार्थना करें। ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். हर एक अधिकारी ऑफिसर के लिए हम प्रार्थना करें क्या? இவர்களெல்லாம் இரவும் பகலும் என்று பாராமல் குடும்பத்தை விட்டு தூரமாக இருந்து இந்த கொரோனா என்கிற வியாதி இந்த காரியங்களை பரவாமல் அவர்கள் அந்த பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ये सारे लोग ने हमारे लिए ये कोरोना कोविड जो है और ज़्यादा ना फैले वो रात और दिन अपने परिवारों को भी दूर में दो छोड़ कर वो कार्य करते हैं। இதில் அநேக பேர் மரித்து கூட இருக்கிறார்கள். इसमें कई लोग मर भी चुके हैं। அநேகர் குடும்பத்தை விட்டு தூரமாய் இந்த காரியத்திற்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். कई लोग अपने परिवार को भी दूर में रखते हुए इस कार्य में हैं। தங்களுடைய உயிரை தியாகம் வைத்து செய்திருக்கிறார்கள். अपने जीवन को रख कर ये त्याग से ये कार्य करते हैं। அவருடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபம் பண்ணுவோமா? क्या उनकी सुरक्षा के लिए हम प्रार्थना करें क्या? அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபம் उनके பண்ணுவோமா? परिवारों के लिए प्रार्थना करें क्या? அவர்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். परमेश्वर उनके अंदर एक धैर्य को दे सके। எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் आइए பண்ணுவோம். सारे अपने आंखें बंद करें और प्रार्थना அப்பா करें। எங்கள் தேசத்துல இதை இப்படியாய் உழைத்து கொண்டிருக்கிற இப்படி இந்த ஜனங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. हे खुदावन हमारे देश में इस सारे ऐसे लोगों के लिए हम प्रार्थना करते हैं खुदा। ஒவ்வொரு டாக்டர்ஸையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हर एक डॉक्टर को तेरे हाथों में समर्पित करते हैं। ஒவ்வொரு செவிலியர்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हर एक नर्स को तेरे हाथों में समर्पित करते हैं। அந்த மருத்துவ துறையில இருக்கிற ஒவ்வொரு பணிபுரிகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. हर एक व्यक्ति जो मेडिकल डिपार्टमेंट में कार्य करते हैं हर एक को तेरे हाथों में समर्पित करते हैं। எல்லா அதிகாரிகளுக்காக, हर एक ऑफिसर के लिए, போலீஸ்க்காக, पुलिस लोगों के लिए, அன்றைய கலெக்டர்ஸ்க்காக, कलेक्टर्स के लिए, அன்றைய தூய்மை பணியாளர்களுக்காக, सैनिटाइजेशन डिपार्टमेंट में कार्य करने वाले हर एक व्यक्तियों के लिए இவங்க எல்லாரும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். इन सबको तेरे पवित्र हाथ में समर्पित करते हैं। உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். तेरी सुरक्षा इनके ऊपर रहने दे, உம்முடைய தயவு இருக்கட்டும். तेरी दया इनके ऊपर होने दे। இவர்கள் அந்த வேலை செய்யும்போது जब ये ऐसे काम में करते हैं அன்றைய அவர்கள் கண்ணும் கருத்துமாய் அவர்கள் செய்றாங்க சுவாமி. प्रभु वो बहुत ही जागृति से कार्य करते हैं। நீர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் आप उन्हें आशीष कर அவருக்கு अच्छा வேண்டிய தைரியத்தை தாருங்க. उनकी जो धैर्य की जरूरत है वो दे खुदावन। சரீரத்துல வேண்டிய பலத்தை நீங்க தாருங்க. उनके शरीर में एक ताकत को दे, அவருக்கு மனதை நீர் பலப்படுத்துவீராக. उनके दिल को दृढ़ कर खुदा। அவருடைய சோர்வுகளை நீக்கி போடுங்கப்பா. उनकी सारी प्रभु निराश को बदल डाल அவருடைய दीजिए, பலவீனங்களை மாற்றி போடுவீராக. बलहीनता को बदल डाल दीजिए। அவருக்கு வேண்டிய எல்லா விதமான அறிவையும் ஞானத்தையும் நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ज्ञान और बुद्धि को उन्हें दे खुदावन। அன்றைய அவர்கள் எந்த விதத்தில் அவர்கள் பாதிக்கப்படாதபடி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். किसी तरह वो प्रभु उनकी जो कोविड से कुछ कांटेक्ट ना होने दे खुदावन। அன்றைய விசேஷமாக அன்றைய அவங்க குடும்பத்தை விட்டு அதிக பேர் பிரிந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். प्रभु हम देखते हैं कई लोग अपने परिवार से अलग है। அவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் தங்கள் குடும்பத்தோடு இணைய கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. परमेश्वर आप अनुग्रह कर वो जल्दी से अपने परिवार से मिलने पाए। அவர்கள் பிரிந்திருக்கிற அந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். जो अपने परिवार को दूर में है प्रभु उन परिवार को भी आप संभाल दीजिए। சீக்கிரமாக எங்கள் தேசத்துல நீ கொடுக்க போகிற பெரிய விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். प्रभु बहुत जल्द आप हमारे देश में देने वाले एक छुटकारे के लिए प्रभु जी हम तेरा धन्यवाद करते हैं, எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். बेदारी के लिए धन्यवाद करते हैं, கொடுக்க போகிற மாற்றத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். तेरे द्वारा आने वाली बदलावट के लिए धन्यवाद देते हैं। வரப்போகிற ரட்சிப்பின்கிற மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். प्रभु एक बरसात जो उद्धार की आने वाली है उसके लिए धन्यवाद देते हैं। राजा பரிசுத்தாவின் வரங்கள் ஊற்றப்பட போவதற்காக நன்றி पवित्र आत्मा की वरदान उंडेलने वाले हैं उसके लिए धन्यवाद देते हैं। சபைகள்
வளரப்போவதற்காக நன்றி. कलिसिया में बढ़ने के लिए धन्यवाद हो, சபையை நீ சுத்தப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி. कलिसियाओं को तो शुद्ध करने के लिए धन्यवाद हो खुदा, விசுவாசிகளை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். विश्वासियों को प्रभु तेरे आगमन के लिए आप तैयारी करते हैं, धन्यवाद हो खुदा, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद के साथ तेरी स्तुति करते हैं। எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे இந்த 7 மாதங்களுமாய் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி इस ராஜா. 7 महीने प्रभु आपने हमारे संग रहा, धन्यवाद देते हैं। இந்த புதிய 8வது மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். इस नई 8वें महीने के लिए धन्यवाद देते இந்த हैं। ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றி தாருங்க. इस अगस्त महीना को हमारे लिए प्रभु आशीष के रूप में बदल दीजिए, எல்லா நஷ்டங்கள் லாபமாய் மாறட்டும். हर एक नष्ट लाभ से बदल डालें, எல்லா பலவீனங்கள் பலத்தோடு இருக்க மன ஜெபிக்கிறோம் ஐயா. सारे बलहीनताएं प्रभु जी बदलने पाए और बल होने पाए खुदावन, எல்லா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். सारे दुख आनंद से बदलें, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. सो बंदे द्वार प्रभु अभी खोलने पाए, கட்டப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. सारे बंधे हुए कार्य प्रभु एक स्वतंत्र होने पाए। இந்த மாதத்துடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. इस महीने की हर एक जरूरतों को तो पूरा कर, குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ரட்சிப்பை நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். परिवार के अंदर प्रभु एक उद्धार को दे, एक छुटकारा को दे खुदावन। இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस महीने की वायदाओं को हमारे हर एक के जीवन में तो पूरा कर, நீர் செய்யப்போவதற்காக நன்றி. आप करने वाले हैं, धन्यवाद हो இது राजा। அற்புதத்தின் மாதமாய் இருக்கட்டும். ये एक अद्भुत का महीने होने पाए இது राजा, ஒரு விசாலமான மாதமாய் இருக்கட்டும். एक विशाल का महीने होने पाए राजा, இது எல்லையை பெருக பண்ணுகிற மாதமாய் இருக்கட்டும். हमारी सीमाओं को बढ़ाने वाली महीने होने पाए राजा, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் हमारे आशीष को प्रभु हम पाने की महीने होने पाए राजा। சுகத்தை தாருங்க. आप चंगाई को दे, நல்ல வேலை கிடைக்கட்டும் ஐயா. अच्छी नौकरी मिलने पाए, சுகமான டெலிவரி உண்டாகட்டும் ஐயா. लोगों की प्रभु अच्छे चंगे भले रहे, वो नॉर्मल डिलीवरी होने पाए இந்த राजा। மாதத்துல நல்ல திருமண காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுங்க. इस महीने में प्रभु लोगों की शादियां हो सके, கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். सारे कर्ज खत्म होने पाए राजा, கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகட்டும். आंसुओं के लिए एक अंत होने पाए। எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதுக்காக நன்றி. हमारी प्रार्थनाओं को सुना है खुदा, धन्यवाद। பரிசுத்த கரத்தில் எங்களை மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். तेरे पवित्र हाथों में हमें दोबारा प्रभु समर्पित करते हैं, ஆசீர்வதிப்பீர். आशीष कर இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन, ஆமென். आमीन ஆமென். आमीन। வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யெசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் आइए अपने बाइबल को हम पलटें, यशायाह नबी की किताब 2வது அதிகாரம் दूसरे अध्याय 5வது வசனத்தை வாசிப்போம். उसकी 5वीं आयत को हम पढ़ेंगे। யெசாயா यशायाह नबी की किताब 2வது அதிகாரம் दूसरा अध्याय 5வது வசனத்தை வாசிப்போம். 5वीं आयत। யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். हे याकूब के घराने, आ हम यहोवा के प्रकाश में चलें। இன்றைக்கு யாக்கோபின் தேவன் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். आज याकूब का परमेश्वर एक बहुत बड़ी बुलाहट को देते हैं। எங்கு நடக்கும்படியாக, कहाँ पर हमें चलने के लिए, எங்கு பிரவேசிக்கும்படியாக, कहाँ पर हमें प्रवेश करने के लिए, எதை பார்க்கும்படியாக, किस चीज को देखने के लिए। இந்த புதிய மாதத்துல इस नई महीने में வெளிச்சத்துல நடப்போம் வாருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். प्रकाश में चले करके यहोवा के प्रभु हमें बुलाते हैं। அப்ப பார்க்கும்போது நம்ம இத்தனை நாள் இருளில நடந்திருக்கலாம். इसका मतलब अभी तक हम शायद अंधकार में चलते होंगे, ஒருவேளை கொரோனா என்கிற இருளா இருக்கலாம். शायद वो कोरोना की करके एक अंधकार क्यों ना हो, ஒரு சில சமயத்துல பாவ கட்டுல என்கிற இருளா இருக்கலாம். या एक पाप की बंधन की एक अंधकार क्यों ना हो। ஏதோ ஒரு சத்துருடைய கிரியைகள் இருளாய் நம்முடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் மூடி இன்றைக்கு இருக்கலாம். कुछ शत्रुओं के बात जो है हमारे परिवार को ऐसे अंधकार में रखा होगा। பட் இன்றைக்கு புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். लेकिन आज हम नई महीने में आ चुके हैं। நாம் எங்க நடக்க போகிறோம்? हमें कहाँ चलना है? வெளிச்சத்திலே நடப்போம். प्रकाश में। கர்த்தர் நம்மை அழைக்கிறார். परमेश्वर हमें बुलाते हैं, வெளிச்சத்திலே நடப்போம். हम प्रकाश में चलें। ஏதோ நீங்க நினைக்கிறது மாதிரி, நம்ம நினைக்கிறது மாதிரி, ஆசைப்படுறது மாதிரி வாங்க எங்கேயோ விண்வெளியில நடக்கலாம், இங்கு நடக்கலாம், அங்க நடக்கலாம் என்று கூப்பிடல. ऐसे कुछ हम गैलेक्सी में चलें या चंद्रमा में चलें, ऐसा नहीं है। அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடுக்கிறார். उससे बढ़कर बहुत बड़ी आशीष को प्रभु आज हमें देते हैं। வெளிச்சத்திலே நடப்போம். परमेश्वर की प्रकाश में चलें, ஏனென்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். क्योंकि हम प्रकाश की संतान है। அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருள் இல்லவே இல்லை. परमेश्वर की संतान के जीवन में कोई अंधकार नहीं हो सकती, வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறது. क्योंकि प्रकाश मेरे अंदर है। உலகத்தின் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். हम इस दुनिया में एक प्रकाश, एक रोशनी बनकर रहते हैं। ஆமென். आमीन। நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் மிகவும் பிடிக்கும். हम सब प्रकाश को पसंद करते हैं।
रोशनी को पसंद करते हैं। வெளிச்சம் இல்லை என்றால் अगर रोशनी जगह नहीं है, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் நமக்கு தெரியும். हमारा जीवन में कितने हम अंधकार में चलते होंगे हम जानते हैं। கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இயங்காது இல்லையா? अगर मानेगा बिजली नहीं है तो कितनी कष्ट होती है। அதை காட்டிலும் लेकिन उससे बढ़कर, இந்த சூரியனை காட்டிலும் इस सूरज से बढ़कर நீதியின் சூரியனாகிய இயேசுவுடைய வெளிச்சம் நமக்கு வேண்டும். धार्मिकता का सूरज प्रभु यीशु मसीह की रोशनी प्रकाश हमें चाहिए। நம்முடைய பாதை வெளிச்சமா இருக்கட்டும். हमारी रास्ता वो प्रकाश हो जाए, நம்முடைய குடும்பத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும். हमारे परिवार के अंदर एक रोशनी होने पाए। இந்த புதிய மாதத்துல इस नई महीने में கர்த்தர் परमेश्वर நம்முடைய லைஃப்ல हमारे जीवन में, நம்முடைய குடும்பத்துல हमारे परिवार के अंदर புதிய வெளிச்சத்தை கொடுப்பாரா? एक नई रोशनी को दे सके। இருள் முடிவு உண்டாகட்டும். सारे अंधकार खत्म हो जाए, புதிய வெளிச்சம் உண்டாகட்டும். एक नई रोशनी उत्पन्न होने पाए। நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து அங்க பிரகாசிக்கட்டும். धार्मिकता का सूरज यीशु मसीह वहां पर प्रकाशमान होने पाए। ஆமென். आमीन। இதை விசுவாசிங்க. आप विश्वास करिए, நிச்சயமாகவே जरूर நம்முடைய வீட்லயும் हमारे घर पे, நீங்க வேலை செய்யற இடத்துலயும் आप जहाँ नौकरी करते हैं वहां पे, உங்க குடும்பத்துல आपके परिवार के अंदर, எல்லா இடங்களிலும் हर जगह में ஒரு புதிய வெளிச்சத்தை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுவாராக. एक नई रोशनी को प्रभु आज आज्ञा दे। அப்ப வெளிச்சம் வரும்போது நம்ம லைஃப்ல என்ன நடக்கும்? जब रोशनी आती है तो हमारे जीवन में क्या होती है? எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம். प्रेरितों के काम 9वें अध्याय, அப்போஸ்தலர் புத்தகம் प्रेरितों के काम அதுல 9வது அதிகாரத்துல 9वें अध्याय। சவுலை குறித்து இங்கு போடப்பட்டிருக்கிறது. सऊल के बारे में यहाँ पर लिखा है। சவுல் என்ற பெயரை சொன்னாவே அங்க எல்லாரும் பயப்படுறாங்க. जैसे साउल का नाम लेते ही सारे लोग डरते थे। சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது साउल के जीवन को देखते हैं तो அவன் மிகுந்த பக்திமான். वो बहुत ही भक्त व्यक्ति था। அவனுக்கு பல லாங்குவேஜ் அவனுக்கு தெரியும். वो कई भाषाएं जानते थे। அவன் ரோமன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தான். वो रोमियो का नागरिक भी था। அவன் கமாலியலுடைய பாதத்துல படித்து தேர்ந்த ஒரு மனிதனா वो இருக்கிறான். गमालियल के पांवों तले बैठकर उसने पढ़ाई भी किया है। அவன்கிட்ட உயர் அதிகாரிகள் கொடுக்கப்பட்ட அவன்கிட்ட அத்தாரிட்டி அதிகாரம் காணப்பட்டுச்சு. उनके पास जो बड़े लोगों से एक अधिकार भी मिला हुआ था। அரசாங்கத்துடைய சப்போர்ட் கூட அவனுக்கு காணப்பட்டுச்சு. सरकार की सहायता भी उनके पास थी। अनेक பெரிய தலைவர்கள் அவனுக்கு சப்போர்ட்டாய் உதவியா இருந்தார்கள். कई बड़े बड़े नेताओं ने उनकी सहायता कर रहे थे। ஓல்ட் டெஸ்டமென்ட்டுடைய எல்லா சட்ட திட்டங்கள் எல்லாம் அவன் கரைத்து குடித்த மனிதனாய் காணப்படுகிறார். सारे व्यवस्था को वो बिल्कुल अच्छी तरह जानता था। இது எல்லாம் அவனுக்கு நல்லா இருந்தது. ये सारे बातें उनके पास बहुत ही अच्छी तरह थी। எல்லாத்துலயும் அவர் ஸ்டார் வாங்கிட்டு இருக்கிறார். हर बातों में वो बिल्कुल तेज था। ஆனால் लेकिन அவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு அவன் ஒப்பு கொடுக்கல. उन्होंने परमेश्वर की इच्छा के लिए अपने आप को अर्पित नहीं की। அவன் வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்திற்கென்று வரவில்லை. उनका जीवन परमेश्वर की इच्छा में नहीं था। ஒரு நாள் அவர் தமஸ்கு வீதியில போய் கொண்டிருக்கிறார். एक दिन उन्होंने तमस्कस की उस मार्ग पे जा रहा था, तमिशक के मार्ग में। 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 9 अध्याय उसका 3रा वचन में, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. परंतु चलते चलते जब वह तमिशक के निकट पहुंचा तो एकाएक आकाश से उसके चारे और ज्योति चमकी அவன் தரையிலே விழுந்தான். और वह भूमि पर गिर पड़ा। எங்க இருக்கிற மனிதன்? ये कहा था, அவனை பற்றி अनेक லிஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தோம். उनके बारे में कई बड़े बड़े बातों को हमने देखा, ஆனா இப்போ எங்க இருக்கிறான்? लेकिन अब वो कहाँ है? தரையில இருக்கிறார். उसने नीचे गिर पड़े हैं। அவருடைய வாழ்க்கை அவ்வளவு கீழே வந்து விட்டது. இப்போ उनका जीवन इतनी नीचे हो गया है। அதுக்கு காரணம் इसका कारण क्या है? ஒரு வெளிச்சம், एक रोशनी। ஒரு ஒளி வந்தது. जब एक रोशनी चमकी तो அந்த மனிதன் இப்ப கீழே கிடக்குறான். अभी वो व्यक्ति अभी नीचे गिर पड़ा है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒருவேளை உங்க குடும்பத்துல अगर आपके परिवार में ஒரு சில மனிதர்கள் இப்படியாய் காணப்படலாம். कुछ व्यक्ति इस तरह हो सकते हैं। கடினமானவர்களா இருக்கலாம், वो बहुत कठिन हो सकते हैं, படித்தவர்களா இருக்கலாம், वो बहुत अच्छे से पढ़ लिखने वाले होते हैं, திறமை உள்ளவர்களா वो இருக்கலாம், बहुत ही टैलेंटेड भी होते हैं, பல காரியங்களை அவங்க அறிந்திருக்கலாம். वो कई बातों को जानते होंगे, அவர்களை தொடுவதற்காக लेकिन उन्हें छूने के लिए ஒரு வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. एक रोशनी आ रही है। நீங்க எவ்வளவு தான் நீங்க பேசினாலும் அதை கேட்க மாட்டாங்க. अगर आप जितना भी उन्हें बताते हैं वो कभी नहीं सुनते हैं। நம்முடைய வார்த்தையை அவங்க அசட்டை கூட பண்ண மாட்டாங்க.
अपनी बातों को वो बिल्कुल मानते ही नहीं, பட் நம்ம ஜெபிக்க போகிறோம் लेकिन हम प्रार्थना அந்த करेंगे மனிதர்களுக்காக, उन लोगों के அந்த लिए, ஜனங்களுக்காக, उन व्यक्तियों के लिए, ஒருவேளை அந்த குடும்பங்களுக்காக, उन परिवार के लिए। ஒருவேளை உங்க பிள்ளைகளா இருக்கலாம், शायद वे आपके बच्चे हो सकते हैं, கணவரா இருக்கலாம், क्या आपके पति भी हो सकते हैं। நீங்களும் நானும் அவரை போய் டச் பண்ண முடியலங்க, आप और हम उसको छू नहीं सकते हैं, பட் அந்த மனிதரை தொடுவதற்காக लेकिन उन व्यक्तियों को छूने के लिए ஒரு வெளிச்சம் உண்டாக போகிறது. एक रोशनी आ रही है। ஆமென். आमीन। அவருடைய வாழ்க்கையை திருப்பும்படியாக उनकी जीवन को बदल डालने के लिए அவர் கீழே விழுந்துட்டு என்ன கேட்கிறாரு? वो जब नीचे गिर गया था, उन्होंने क्या किया? சவுலே சவுலே, जब वो नीचे गिर गया था तब उन्होंने क्या कहा? சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். उन्होंने इस तरह सुना, उनकी सुनाई दी, हे साउल साउल तू क्यों मुझे सताता है? அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். उसने पूछा, हे प्रभु तू कौन है? அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், उसने कहा, 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது वचन 6 में हम देख सकते हैं, प्रभु उसे कहते हैं, அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். परंतु अब उठकर वो कहता है, हे प्रभु तू कौन है? और उसने कहा मैं यीशु हूँ जिसे तू सताता है। तुरंत साउल ने कहते हैं, हे प्रभु आप मुझे क्या करना चाहते हैं? சவுல் கேட்கல நீங்க ஏன் என்னை கீழே தள்ளி விட்டீங்களா கேட்கல. साउल ने ये नहीं सवाल किया, हे प्रभु तूने क्यों मुझे नीचे गिराया? என்ன சொல்றாரு சவுல்? लेकिन उन्होंने क्या कहा? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். मैं क्या करना आप चाहते हैं? இப்படிப்பட்ட வார்த்தை சவுல்ட்ட இருந்து வருகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ऐसा शब्द साउल के मुंह से निकलती है, ये बहुत बड़ी आश्चर्य की बात है। ஒரு வெளிச்சம் வந்தது, एक रोशनी आई, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது திருப்பி போட்டது. परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए एक व्यक्ति को जीवन को ही बदल डाला। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இதே வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகிறது. यही रोशनी आपके जीवन में भी आती है। இதே வெளிச்சம் நீங்க எந்த மனிதரை பார்த்து பயந்துட்டு பேச முடியாமல் நீங்கள் திகைத்து இருக்கிறீர்களோ உங்களுக்கு பதிலாக என் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை அவர்கள் மேல இப்பொழுதே அனுப்ப போகிறார். जिस व्यक्तियों को देखकर आप डरते हैं और उनके बारे में आप बोलना नहीं चाहते हैं, उन व्यक्ति के पास यही रोशनी अभी स्वर्ग से उतर कर आ रही है। ஆமென். आमीन। நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீங்க? मैं क्या करना आप चाहते हैं प्रभु? ஆண்டவரே நீங்க உங்களுடைய சித்தம் என்ன? हे खुदा तेरी इच्छा क्या है? அவர் தரையில விழுந்துட்டாரு, जरूर साउल नीचे गिर गया, பார்வையெல்லாம் போய்விட்டது, उनकी नजर चली गई, அவர் சரீரத்தில் அடிபட்டு இருக்கலாம், वो अंधा हो गया, उनके शरीर में घावे हो गया, என்ன நடந்ததென்றே புரியவில்லை. ஒரு उनकी நிமிஷத்துல पता नहीं क्या हुआ करके। அதெல்லாம் யோசிப்பதற்கு முன்பாக इन सारी बातों को सोचने से पहले அவர் சொல்லுகிறார், साउल कहा, உங்களுடைய சித்தம் என்னன்னு நான் செய்றேன். हे प्रभु तेरी इच्छा क्या है? मैं करना चाहता हूँ। அந்த வெளிச்சம் அவருடைய குணங்களை மாற்றினது. वो रोशनी उनकी गुणों को बदल डाला। அந்த வெளிச்சம் அவருடைய பேச்சை மாற்றிருச்சு. परमेश्वर की वो रोशनी उनकी उनकी बातों को बदल डाला। இது ஒரு ஆபரேஷன் மாதிரி. ये एक ऑपरेशन के जैसा है। அப்படியே இது ஒரு கிட்னியை அப்படியே ஒரு ஹார்ட்டை அப்படியே மாத்துறது மாதிரி ஒரு ஆளையே கத்த அந்த மாத்திட்டாருங்களே. जिस तरह किडनी को ट्रांसप्लांटेशन करते हैं, इस तरह यहाँ पर प्रभु एक व्यक्ति को ही पूरा ऐसा ट्रांसप्लांट कर दिया है। உங்க கணவரையே கத்தர் ஒரு நிமிஷத்துல மாத்த வல்லமையுள்ளவர். 1 मिनट के अंदर तेरे पति को भी प्रभु ऐसा बदल डालेंगे। சவுலா இப்படி பேசுறாரு, क्या साउल इस तरह बातें करते हैं? क्या சவுல் வாயிலிருந்து இப்படி எல்லாம் வருதா? क्या साउल के मुंह से ऐसी शब्द निकलती है? क्या மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும். मनुष्यों से ये नहीं हो सकता, लेकिन मेरे परमेश्वर से सब कुछ होता है, हो सकता है। ஆமென். आमीन। அந்த கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, तू उठकर नगर की ओर जा, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்கிறார். तुझे बताया जाएगा तुझे क्या करना है। இன்னைக்கு अनेகருக்கு ஒரு கேள்வி உண்டு. आज हम कई लोगों के लिए एक सवाल है, கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்யணும், என்ன செய்யணும் என்ன செய்யணும்? परमेश्वर की इच्छा को मुझे करना है, क्या करना है, क्या करना है? இவரு ஆண்டவர்ட்ட கேக்குறாரு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி கேக்குறாரு. ये व्यक्ति भी परमेश्वर से पूछते हैं, प्रभु तेरी इच्छा क्या है? ஆண்டவர் என்ன சொல்றாரு? लेकिन परमेश्वर ने क्या நீ कहा? பட்டணத்துக்குள்ள போ, तू नगर के अंदर जा, அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், वहां एक सेवक है, அவர் பேர் அனனியா.
उनका नाम है अनान्या। அவர் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவார். वो आकर आपको सारी बातें बताएंगे। அங்க ஒரு போதகர் இருக்கிறாருங்க. वहाँ एक पास्टर है, அவர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவார். वो आपको सारी बातें बताएंगे। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. आप ध्यान से सुने। கர்த்தருடைய சித்தத்தை நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறோம். जब हम चाहते हैं परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए, அநேக பேர் என்ன செய்றாங்க தெரியுங்களா? लेकिन कई लोग क्या करते हैं, தங்களே சில காரியங்களை யோசித்து பிளான் பண்ணி திட்டம் பண்ணி இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி விழுந்துருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. अपने आप सोचते हैं यही परमेश्वर की इच्छा है करके अपने आप कुछ योजना करते हैं, फिर जल्दी गिर जाते हैं। உங்களுக்கென்று ஒரு போதகர் இருக்கிறார். आपके लिए एक पासवान है, உங்களுக்கென்று ஒரு சபை போதகர் இருக்கிறார். आपके लिए एक कलीसिया है, நீங்கள் அவரோட போய் உட்கார்ந்து பேசுங்க. आप उनके साथ बैठकर बातें करिए, கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. आप परमेश्वर की इच्छा को पूरी तरह से जान लीजिए, அவரோட கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. उनके साथ मिलकर आप प्रार्थना करिए, அவரோட உங்க குடும்பத்தோட இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. उनके परिवार के और आपके परिवार साथ मिलकर प्रार्थना करिए। கர்த்தருடைய சித்தம் என்பதை அவர் மூலமா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. परमेश्वर की इच्छा क्या है करके उनके द्वारा आप जान लीजिए। உங்களுக்கென்று ஒரு போதகர் இருக்கிறார். आपके लिए एक पासवान है। இன்னைக்கு கடைசி நாட்களில் நாம் என்ன செய்கிறோம்? इस अंतिम समय में हम क्या करते हैं, நிறைய போதகர்கள் எழும்பி விட்டார்கள். कई पासवान उठे हैं, நிறைய கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறார்கள். मतलब झूठे, நிறைய தீர்க்கதரிசிகள் என்று எழும்பி இருக்கிறார்கள். ऐसे कई भविष्यवक्ता ने खड़े हैं, நிறைய அற்புதம் சுகம் என்று अनेक பேர் எழும்பி இருக்கிறார்கள். कई लोग अद्भुत करते हैं, आश्चर्य कर्म करते हैं उठते हैं। அதை பார்த்து अनेक கூட்டங்கள் போய் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். उसे देखकर कई झुंड जाकर वहां पर फंस जाते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. आप ध्यान से सुने, உங்களுக்கென்று ஒரு போதகர் இருக்கிறார். आपके लिए एक पासवान है, கர்த்தருடைய சித்தத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக, परमेश्वर की इच्छा को आपसे अच्छे से बताने के लिए, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கும்படியாக, परमेश्वर की वचन को आपको सिखाने के लिए, சரியான வழியையும் கர்த்தருடைய சித்தத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக सही रास्ते को परमेश्वर की इच्छा को बताने के लिए ஒரு போதகர் இருக்கிறார். आपके लिए एक पासवान है। கர்த்தருடைய சித்தம் ரொம்ப முக்கியமானதுங்க. परमेश्वर की इच्छा बहुत मुख्य है। ஈவன் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்க. यीशु मसीह के जीवन को देखिए, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். पिता परमेश्वर की इच्छा को पूरी करने में बहुत ही जागृति रहा। மரணத்துக்கு முன்பாக अपने मृत्यु से पहले எஸ்தேமனே தோட்டத்திலே गेत्सेमनी वाटिका में அவர் ஜெபிக்கிறார். प्रभु यीशु प्रार्थना की, என்னுடைய சித்தம் அல்ல, मेरी इच्छा नहीं, பிதாவின் சித்தம். हे पिता तेरी इच्छा। அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதுனால தான் उन्होंने पिता परमेश्वर की इच्छा को पूरा किया, इसीलिए இன்றைக்கு நாம் விடுதலையோடு உட்கார்ந்து आज हम छुटकारे के संग रहते हैं। ஆமென். आमीन। அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? परमेश्वर की इच्छा को करने के लिए हमें समर्पित करें क्या? சவுலுக்கு साउल கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்கு அங்கு ஒரு போதகர் இருக்கிறார். साउल के लिए परमेश्वर की इच्छा को बताने के लिए वहां पर एक पासवान था। அதே மாதிரி இன்னொரு மனிதர் இருக்கிறார். इसी तरह और एक व्यक्ति है, அப்போஸ்தலர் புத்தகம் प्रेरितों के काम 8ஆம் அதிகாரத்துல 8वीं अध्याय में, அங்கு ஒரு பெரிய மந்திரி இருக்கிறார். यहाँ पर एक बहुत बड़ा एक मंत्री है। 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 27वीं आयत में அந்த மந்திரியுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா उस मंत्री के जीवन को अगर आप देखते हैं तो அவர் நல்ல மனிதர், वो अच्छा व्यक्ति है, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர் தான், परमेश्वर का डर भय है, வேதத்தை வாசிக்கிற மனிதன், वो बाइबल भी पढ़ते थे, அவர் வருஷந்தோறும் எருசலேமுக்கு வந்து ஆராதனை செய்கிற மனிதன், हर साल वो यरूशलेम में आकर आराधना भी करते थे, காணிக்கை கொடுக்கிற மனிதன். वो दशमांश देते थे, ஆனால் लेकिन கர்த்தருடைய சித்தத்திற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத ஒரு மனிதன். परमेश्वर की इच्छा के लिए अपने जीवन को उन्होंने अभी तक समर्पित नहीं की। சில சமயத்துல நம்ம லைஃப்ல கூட இது காணப்படுகிறது. कई बार हमारे जीवन में भी ऐसा होता है, சண்டே ஆராதனைக்கு போகிறோம், रविवार आराधना में जाते हैं, வேதத்தை வாசிக்கிறோம், बाइबल पढ़ते हैं, ஆராதிக்கிறோம், आराधना करते हैं, தசமபாகம் கொடுக்கிறோம், दशमांश देते हैं, எல்லாம் சரியா இருக்கிறது. सब कुछ सही है, ஆனா கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்க முடியாம இருக்கிறோம். लेकिन परमेश्वर की इच्छा के लिए अपने आप को हम समर्पण नहीं कर पाते हैं। இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது इस मंत्री के जीवन में எருசலேமுக்கு வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறார். जब वो यरूशलेम में आकर वापस लौटकर जा रहा था अपने गांव की ओर, 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது प्रेरितों के काम 8वीं अध्याय 28 आयत में ஊருக்கு திருப்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். वह अपने रथ पर बैठा हुआ था और यशाया भविष्यवक्ता की पुस्तक पढ़ता हुआ लौटा जा रहा था। நல்லா கவனிங்க, ध्यान से सुनिए, ரதத்துல போறாரு. वो रथ में जा रहा था, அது ஒண்ணு ஏசி பஸ் இல்ல, वो एक एयर कंडीशनल बस तो नहीं है, அது ஸ்பீடா போகிற ஒரு பெரிய ஃளைட் கூட கிடையாது, वो तेज से चलने वाली एक फ्लाइट भी नहीं है, அங்க வனாந்திரத்துல தான் போய் கொண்டிருக்கிறது. निर्जल जगह में जा रही है।
ஆனாலும் लेकिन அவர் வேதத்தை வாசிக்கிற ஒரு மனிதர். वो बाइबल को पढ़ने वाला व्यक्ति था। அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. इसके लिए आप परमेश्वर का धन्यवाद हो। ஆமென். आमीन। ஆனால் लेकिन வேதத்தை வாசித்தால் கூட बाइबल को वो पढ़ता भी था, கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. फिर भी परमेश्वर की इच्छा के लिए अपने आप को समर्पित नहीं की। இப்ப இந்த மனிதருக்கு अभी इस व्यक्ति के पास கர்த்தருடைய சித்தத்தை தெளிவுபடுத்துவதற்கு परमेश्वर की इच्छा को समझाने के लिए அங்க ஒரு தேவ மனிதர் வருகிறார். அவர் பேர் பிலிப்பு. वहाँ एक परमेश्वर का दास आता है, उनका नाम है फिलिपुस। அந்த பிலிப்பு வந்து फिलिपुस आकर இந்த வேத வாக்கியத்துடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறாரு. वो आकर पूछते हैं, क्या आप इन सारी बातों को, परमेश्वर के वचन को समझते हैं? அப்போது எனக்கு புரியலனுங்கறாரு. तब वो मंत्री कहते हैं, मैं नहीं जानता। அப்போது பிலிப்பு விவரமா எடுத்து சொல்லும்போது तब फिलिपुस ने उनको अच्छी तरह सारी बातों को समझाया। அப்பதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். तभी उन्होंने अपने जीवन को परमेश्वर की इच्छा के लिए समर्पित की। 37 वசனத்துல 37वीं वचन में அங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். वहां पर उन्होंने बपतिस्मा भी लिया। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நல்ல கவனமா இருந்து கொள்ளுங்க. आप ध्यान से रहें। சபைக்கு போறதுனால நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். आप कलीसिया में जरूर जाते हैं इसीलिए आप परमेश्वर की इच्छा को पूरी करते हैं करके ना सोचें। அதுக்கு மேலாய் தேவ சித்தம் இருக்குதுங்க. उससे बढ़कर है परमेश्वर की इच्छा। ஆமென். आमीन। தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது परमेश्वर की इच्छा को जब हम समझें, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். हमारा जीवन अद्भुत रीति से होगी। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அங்க சவுலுக்கு அனனியா இருந்தது போல जैसे साउल के लिए एक अननिया था, இந்த மந்திரிக்கு ஒரு பிலிப்பை கர்த்தர் கொடுத்தது போல इस मंत्री के लिए एक फिलिपुस था। கர்த்தர் நமக்கும் தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நல்ல போதகர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். प्रभु हमारे लिए भी परमेश्वर की इच्छा को जानने के लिए, समझने के लिए अच्छे पासवानों को दिए हुए हैं। ஆமென். आमीन। நல்ல வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर अच्छे बाइबल को, कलाम को हमारे लिए दिए हुए हैं। ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். पवित्र आत्मा हमारे साथ है। தெய்வ சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும். परमेश्वर की इच्छा क्या है करके हमें समझना चाहिए। ஆமென். आमीन। வெளிச்சம் வந்தது, रोशनी आया, சவுலுடைய வாழ்க்கையே மாறினது. साउल का जिंदगी बदल गया, அவனுடைய பேச்சு மாறினது, उनका बात बदल गई, அவனுடைய குணங்கள் மாறினது. उनकी गुनें बदल गई। அவனை பார்த்து பயப்பட்ட ஜனங்கள் எல்லாம் जो कोई उन्हें देखकर डरते थे वे सारे, எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. वे बहुत ही आश्चर्यचकित हो रहे थे। சவுலானுங்கிறார். वे कहते थे कि क्या ये साउल है? சபையை துன்பப்படுத்தினவன் ये तो कलीसिया को सताया, இப்ப சபையை கட்டுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றி लेकिन விட்டார். अब वो कलीसिया को बनाने वाले बन गया। யார்? कौन? இந்த வெளிச்சம், ये रोशनी उन्हें இந்த ऐसा किया। ஒளியே அவனை மாற்றினது. ये रोशनी उनको बदल डाला। நம்ம ஜெபம் பண்ணுவோமா? हम प्रार्थना करें क्या? இப்படிப்பட்ட ஒளி நம்முடைய தேசத்துல வீசும்படியாக ऐसे रोशनी हमारे देश में फैलने पाए, இருள் நீங்கும். सारे अंधकार हटे। ஒருவேளை ஒரு சில ஜனங்களுக்காக இந்த வேளை நம்ம ஜெபம் பண்றதுக்கு நீங்க விருப்பப்படலாம். अगर आप चाहते होंगे कुछ ऐसे लोगों के लिए प्रार्थना करने के लिए, உங்க கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், कि आपका पति, पत्नी या बच्चे हो सकते हैं, ஒருவேளை வேலை செய்யற இடத்துல யாராவது இருக்கலாம், या आपके दफ्तर में कुछ लोग हो सकते हैं, உங்க பெரிய லெவல்ல இருக்கறாங்க. वो बहुत ही बड़े स्थान में है। அவங்களோட பேச்சு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். उनकी बात, उनकी बोल, हर चीज से अलग हो सकती है। நம்ம எவ்வளவு தான் சொன்னாலும் புரிய வைத்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. हम जितने भी उन्हें समझाने के लिए कोशिश करें वे नहीं समझते हैं। அதுக்கு மேலாக लेकिन उससे बढ़कर பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா स्वर्ग से एक रोशनी आती है तो நான் சொல்லுவேன், அந்த கடினமான அந்த மனிதர்கள் ஒரு குழந்தையாய் மாறுவார்கள். अगर वो जितने भी कठिन व्यक्ति क्यों ना हो, वो एक बच्चे की तरह बदल जाएंगे। அந்த கடினமான வார்த்தை ஒரு குழந்தையின் வார்த்தையை போல மாற்றுவார் ஆண்டவர். वो कठिन शब्दें उनके जो मुंह से निकलती है, उन सारी बातों को प्रभु एक बच्चे के बोल जैसे बदल डालेंगे। சபையை இடிக்கிறவன் சபையை கட்டுகிறவனாய் மாறி, जो कलीसिया को सताता है, मिटाता है, उन्हें प्रभु कलीसिया को बनाने वाले बनते हैं। ஊழியர்களை கொலை செய்கிறவர் இப்போ மிஷனரிகளை எழுப்புகிற ஊழியத்துக்கு வந்து விட்டார். सेवकों को मार डालने वाले व्यक्ति अभी सेवकों को उठा खड़ा करने वाले व्यक्ति हो गया है। அந்த ஒளி நம்முடைய குடும்பத்தின் மேல் வீசும்படியான ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करें क्या ऐसा रोशनी आपके परिवार में भी आ सके। எல்லாரும் கண்களை மூடுவோம். आए सारे आंखें बंद करें। ஒருவேளை எந்த மனிதருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ,
अगर जिन व्यक्ति के लिए आप प्रार्थना करना चाहते हैं, ஒருவேளை குடும்பமா யாராவது குடும்பமா இருக்கலாம், अगर वो आपके परिवार क्यों ना हो, அவருக்காக இந்த வேளையில நீங்க மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். उन व्यक्तियों को अभी अपने दिल में उनके बारे में आप ध्यान करिए. அவர் தான் ஒரு சவுல் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். आप ऐसा समझ लीजिए वही साउल है. ஆண்டவர் ஒரே நிமிடத்தில் மாற்றப் போகிறார். परमेश्वर 1 मिनट के अंदर उन्हें बदलने वाले हैं. அந்த வெளிச்சம் மாற்றப் போகிறது. वो रोशनी परमेश्वर की और की रोशनी उन्हें बदल डालेगी. இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से அந்த மனிதரை ஒப்புக் கொடுக்கிறோம். उस व्यक्तियों को हम समर्पित करते हैं राजा. இப்பொழுது யாரெல்லாம் அந்த மனிதரை அந்த அந்த எந்த மனிதனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, प्रभु जितने लोग ने ऐसे व्यक्तियों के बारे में सोच रहे हैं या प्रार्थना कर रहे हैं इनका जीवन बदलना है करके, அந்த மனிதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். उन व्यक्तियों के लिए हम प्रार्थना அந்த करते हैं. மனுஷிக்காக ஜெபிக்கிறோம். उन व्यक्ति के उन मनुष्य के लिए हम प्रार्थना करते हैं. அந்த குடும்பத்திற்காக நாங்கள் उन ஜெபிக்கிறோம். परिवार के लिए प्रार्थना करते हैं. இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். खुदावन तेरी रोशनी उनके ऊपर उतर आ जाए, இந்த வாழ்க்கையை மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். उनका जीवन बदल जाए. இது எங்களுடைய சொந்த கண்களை நாங்கள் பார்க்க போகிறோம். इन बातों को हम अपनी आंखों से देख सकें. அந்த கடின உள்ளங்கள் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். वो सारे कठिन दिल बदलने पाए. ஆண்டவரே அவங்க எந்த காரியத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்களோ, प्रभु जिन बातों की और वही चलते जाते हैं, நீரே இடைப்படும்படியா நாங்கள் आप ही उनके बीच में आए खुदावन. உம்முடைய வெளிச்சம் அங்கு இடைப்படும்படியா நாங்கள் तेरी रोशनी उनके बीच में आ सके. அவர்கள் மிகப்பெரிய லெவல்ல இருக்கலாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் இப்பொழுது அந்த லெவல்ல இருந்து கீழே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். वो सोचे होंगे कि ऊंचे पद में है करके अभी इसी वक्त वे नीचे आ सके. அவர்கள் சொல்லணும், वे कहना है, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று நான் செய்கிறேன் என்று அவர்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக கிருபை செய். उन्हें इस तरह अर्पित करना चाहिए कि हे खुदावन तेरी इच्छा क्या है करके. அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. ऐसे आप करने के लिए धन्यवाद देते हैं राजा. அதே போல इसी तरह எங்களுடைய வாழ்க்கையில கூட हमारे जीवन में भी வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம், हम बाइबल को पढ़ते हैं, சபைக்கு போகிறோம், कलीसिया में जाते हैं, ஆராதனை செய்கிறோம், आराधना करते हैं, தசமபாகம் கொடுக்கிறோம், दशमांश देते हैं, ஆனால் लेकिन உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தல்ல. तेरी इच्छा की और हम समर्पित करते हैं या नहीं करके हम जानने के लिए हमारी आंखें खोल அந்த दीजिए. மந்திரி எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, जिस तरह वो मंत्री ने समर्पित किया, அதே போல எங்களை இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். इसी तरह हम भी अपने आप को समर्पित करते हैं. கடைசியாக अंतिम में அங்க நீர் அனனியாவை நீ எழுப்புனீங்க, जिस तरह अननिया को आपने खड़ा किया, பிலிப்புவை நீங்க எழுப்புனீங்க, फिलिपियुस को खड़ा किया, உம்முடைய சித்தம் என்பதை விவரித்து காட்டும்படியாக. तेरी इच्छा क्या है करके उन्हें विवरण करके बताने के लिए. அதே போல इसी तरह கர்த்தருடைய சித்தம் என்ன, நான் கர்த்தருக்காக நான் இன்னும் अनेक காரியங்களை செய்ய வேண்டும் என்று अनेक பேர் குழம்பிக் கொண்டிருக்கலாம் என்றே. प्रभु इस वक्त ऐसे कई लोग परमेश्वर की इच्छा मेरे जीवन में क्या है करके वो ऐसे कुड़कुड़ाते होंगे. இது யாரிடத்துல கேட்கிறது என்று பல பேர் பல கேள்விகளோடு வாழ்ந்திருக்கலாம். मैं किससे पूछूंगी करके वे कई सवाल के संग रहते होंगे. அவர்களுக்காக நீ அனனியாவை நீ எழுப்புவீராய். उन लोगों के लिए आप अननिया को खड़ा कर राजा, फिलिप्पुவை நீர் எழுப்புவீராய். फिलिपुस को खड़ा कर खुदावन, நல்ல போதர்களை நீர் अच्छे எழுப்புவீராய். पासवानों को खड़ा कर, சரியான தேவ சித்தத்தை அவர்களுக்கு சொல்லி தரக்கூடிய போதர்களை நீர் எழுப்பும்படியா நீங்கள் ஜெபிக்கிறோம். सही परमेश्वर की रास्ता को इच्छा को बताने वाले पासवानों को तू खड़ा कर राजा. சித்தத்தை மாத்திரம் நீங்கள் நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து போகணும் ஐயா. सिर्फ तेरी इच्छा को ही पूरी कर कर हम इस दुनिया से जाने के लिए हमें मदद कर राजा. ஒருவேளை இந்த வேளையில நாங்கள் எங்களுடைய சித்தத்தை எங்களுடைய பிளான் எங்களுடைய திட்டத்தோடு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கலாம். शायद आज हम अपनी योजना की और तेरे पास आते होंगे, எல்லாவற்றையும் நாங்கள் கிழித்து போட்டு लेकिन उन सारी बातों को हम तोड़ते हैं. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நிறைவேற, सिर्फ तेरी इच्छा ही हमारे जीवन में पूरी होने के लिए, எங்க குடும்பத்துல நிறைவேற, हमारे परिवार में पूरी होने के लिए, சபையில நிறைவேற, कलीसिया में पूरी होने के लिए, எங்க தேசத்துல நிறைவேற, देश में पूरी होने के लिए எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். हम अपने आप को समर्पित करते हैं. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தும். सारा स्तुति महिमा आदर जलाल तुझे देते हैं. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस शब्द को सुनने वाले हर एक लोगों के लिए प्रार्थना करते हैं. ஒரு புதிய ஒளி அவர்கள் மேல் एक பிரகாசி, नई रोशनी उनके ऊपर प्रकाश होने पाए, இருள் எல்லாம் அகலட்டும். सारे अंधकार हट जाएं. புதிய மாதத்தில் इस नए महीने में அவர்கள் ஒளியில்
நடக்கிறவர்களா இருக்கட்டும். यहोवा की रोशनी में वे चलने वाले बन जाएं। ஆமென் आमीन ஆமென். आमीन। ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். रोशनी उनके ऊपर प्रकाश होने पाए, அவருடைய குடும்பத்துல பிரகாசிக்கட்டும். परिवार में प्रकाश होने அவருடைய पाए, வேலையில பிசினஸ்ல படிப்புல பிரகாசிக்கட்டும். नौकरी में, बिजनेस में, प्रभु पढ़ाई में रोशनी होने पाए, அவருடைய வருமானத்துல उनकी பிரகாசிக்கட்டும். कमाई में रोशनी होने पाए, அவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல பிரகாசிக்கட்டும். बच्चों के जीवन में रोशनी होने पाए। நீரே அந்த ஒளியா இருக்கிறீங்க. आप ही वो रोशनी है, நீரே நீதியின் சூரியனா இருக்கிறீங்க. आप ही वो धार्मिकता का सूरज है, நீரே வெளிச்சத்தை கொடுக்கிற आप தேவனாய் ही वो प्रकाश को देने वाले परमेश्वर। ஆசீர்வதிப்பீர். आशीष कर துதி राजा, கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செல்லும். सारा स्तुति महिमा आदर तुझे देते இயேசு हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन। ஆமென். आमीन ஆமென். என் आमीन। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. आमीन आमीन। கர்த்தாவே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु ही इस वचन के द्वारा आप सबको आशीषित करें। Thank you. God bless you. परमेश्वर आपका आशीष करें। आमीन।